முக்கிய செய்திகள். மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட்டாசு வெடித்து ஊழியர்கள் மகிழ்ச்சி. கம்பெனிகள் சட்டத்தை வலுவானதாக மாற்ற வேண்டும். மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி வலியுறுத்தல். கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் கோவை சிறையில் அடைப்பு. நில அபகரிப்பு குற்றச்சாட்டு பதிவு. தேர்தல் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி மீது காலணி வீசிய நபர் கைது. உத்தரகாண்டில் காங்கிரசார் கொதிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பணியாற்றி வந்த 13,500 மக்கள் நல பணியாளர்களை கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தமிழக அரசு டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டது. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மக்கள் நல பணியாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துச் சென்றனர். தமிழக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையை எதிர்த்து தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் நலச்சங்கம் மற்றும் மக்கள் நல பணியாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து பணி நீக்கத்திற்கு இடைக்கால தடை விதித்ததுடன் மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அங்கும் தமிழக அரசுக்கு இந்த விவகாரம் தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மக்கள் நல பணியாளர்கள் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. உயர்நீதிமன்ற நீதிபதி கே சுகுணா மக்கள் நல பணியாளர்களை பணியிலிருந்து நீக்கப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுவதாகவும் மீண்டும் பணி வழங்கி அவர்களுடைய சலுகைகளை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இனிஷியலாக ஸ்டே கொடுத்தாங்க, யாரையுமே வேலையில் எடுக்கக்கூடாதுன்றதுக்கும் அதே சமயத்தில் நம்மளை வேலையை விட்டு நீக்கினது தவறுன்றதுக்கும் ஸ்டே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இறுதி விசாரணை 2 பேரும் என்னையும் வைகையும் இறுதி விசாரணை கேட்டு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் கவர்மெண்ட் போட்ட ஜிஓ செல்லாது, இவங்க மக்கள் எல்லாருமே திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணி எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. தீர்ப்பை எதிர்பார்த்து உயர்நீதிமன்றம் அருகே காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நல பணியாளர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிட்டதை அடுத்து அங்கு பட்டாசு வெடித்தும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மக்கள் நல பணியாளர்களை பணி நீக்கம் செய்த அரசின் உத்தரவு செல்லாது என்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட 13,000 மக்கள் நல பணியாளர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகிறது. டெல்லியில் அணிவகுப்பு நடைபெறுவதையொட்டி உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக நடைபெறுகிறது. டெல்லியில் அணிவகுப்பு நடைபெறும் அணிவகுப்பில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருப்பதால் நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள அனைத்து முக்கிய சாலைகளிலும் இரவு பகலாக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். कोई परेशानी नहीं है, बहुत अच्छा होना चाहिए. ये लोग इतनी मेहनत कर रहे हैं, ठंड में खड़े हुए हैं यहाँ पे. मैं अभी इतने पीछे से घूम के आ रहा हूँ, मैं देख रहा हूँ बहुत सारे लोग लगे हुए. बहुत अच्छा ये होना चाहिए, क्योंकि ये नहीं होगा तो फिर मतलब जो अटैक पहले हुआ वो बाद में भी हो सकता है, तो सतर्क हमें रहना है. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் மெட்டல் டிடெக்டர் கருவிகள் மூலம் பரிசோதிக்கப்படுகின்றனர். மேலும் பார்சல்கள் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. ரயில் நிலையத்தில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருவதாக ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு பந்தோபஸ்து 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ட்ரெயினுக்கு போக முன்னாடி உள்ள செக் பண்ணுறோம், ட்ரெயினில் இருக்க செக் பண்ணுறோம். இந்த பார்சல் பூரா கம்ப்ளீட்டாக ஃபுல் அட்ரஸ் கொடுத்தா தான் பார்சல்லாம் ஏற்றணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதனிடையே சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பிரம்மாண்ட பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணுவப்படை, கடற்படை, கப்பல் படை, விமானப்படை மற்றும் குதிரைப்படை உட்பட 44 படை வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றது.
நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய கலாச்சார நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குடியரசு தின பாதுகாப்பிற்காக சென்னையில் மட்டும் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கம்பெனி சட்டத்தை வலுவானதாக மாற்ற வேண்டும் என்று மத்திய கம்பெனிகள் நிர்வாகத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கார்ப்பரேட் நிறுவனங்களின் முறைகேடுகள் கட்டுப்பாடு தொடர்பான மாநாட்டில் மத்திய கம்பெனிகள் நிர்வாகத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி கலந்து கொண்டார். கம்பெனிகள் சம்பந்தமான தற்போதைய சட்டத்தை வலுவானதாக மாற்றினால்தான் கார்ப்பரேட் நிறுவனங்களை கட்டுப்பாட்டுடன் மேம்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த புதிய கம்பெனிகள் மசோதாவானது ஆசிய அளவில் இந்திய தொழில்துறையை 3வது இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டதாகும் என்றும் வீரப்ப மொய்லி தெரிவித்தார். Company bill, is only a skeleton ultimately. In fact, flesh and blood will have to be added by evolving systems, by evolving mechanisms, strategies, processes. This is what is required if you really want the corporate world to grow in a very sound and healthy lines, and also that in the process, we should also work out such systems which will definitely facilitate it to build. நில அபகரிப்பு புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் திமுக அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். திமுகவினர் மீது அதிமுக எடுத்து வந்த நடவடிக்கை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் கைது படலம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் அதிமுக அரசு பொறுப்பேற்றதும் திமுகவினர் மீது அடுக்கடுக்கான நில அபகரிப்பு புகார்கள் கூறப்பட்டன. இதையடுத்து திமுக முன்னணி தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வீரபாண்டி ஆறுமுகம், பொன்முடி, KN நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள் மாதக்கணக்கில் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தல் வரை தொடர்ந்த அதிமுக அரசின் கைது படலம் சற்று ஓய்ந்திருந்தது. இந்த நிலையில் திருப்பூரைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் அளித்த நில அபகரிப்பு புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதனை இன்று காலை அவரது சொந்த ஊரான முத்தூரில் போலீசார் கைது செய்தனர். மேலும் மோசடி வழக்கில் தொடர்புடைய சாமிநாதனின் உதவியாளர் கனகராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பு செய்ததாக சாமிநாதன் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து அங்கு ஏராளமான திமுகவினர் திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட சாமிநாதன் மற்றும் அவரது உதவியாளர் கனகராஜ் இருவரையும் தாராபுரம் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதன் பின்னர் நீதிபதி உத்தரவின்படி அவர்கள் கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி உட்பட ஏராளமான திமுகவினர் திரண்டிருந்ததால் வேறு வழியாக அழைத்துச் சென்று சிறையில் அடைத்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி மீது ஒருவர் காலணியை வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் பிரச்சாரம் செய்யும் மாநிலங்களில் ஆளும் கட்சியை மட்டுமல்லாமல் பாஜக முன்னணி தலைவர்களையும் பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாதி கட்சியினரும் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். இந்த நிலையில் இன்று உத்தரகாண்ட் மாநிலம் விகாஸ் நகரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது அங்கிருந்த ஒருவர் ராகுல் காந்தி மீது காலணியை வீசினார். அது மேடையில் வந்து விழுந்தது. இதையடுத்து காலணியை வீசிய நபரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய வாக்காளர் தின விழாவில் 3 லட்சம் புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். ஜனவரி 25ஆம் தேதி வாக்காளர் தினமாக அறிவித்து கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், வாக்காளர் தினமான ஜனவரி 25ஆம் தேதி 3 லட்சம் புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்று கூறினார். சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ரோசையா மற்றும் மாநில தேர்தல் ஆணையர் தலைமையிலும் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலும் வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
மேலும் ஓட்டு போடுவது குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். லொகேஷன்ஸ் 27,500 இருக்கு. 27,500 போலிங் லொகேஷன் நடக்கப்படும். சிமிலர்லி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் தலைமையில் நடக்கப்படும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முதல் கட்ட அமைப்பு தேர்தல் தமிழகம் முழுவதும் இன்று 2வது நாளாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய கிளை கழகங்கள், நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் உள்ள வார்டு கழகங்கள், மாநகராட்சிகளில் உள்ள கிளை கழகங்கள் ஆகியவற்றுக்கு முதல் கட்ட அமைப்பு தேர்தல் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் மாநகர, நகர, ஒன்றிய கிளைக்கழக தேமுதிக அமைப்பு தேர்தலுக்கான விண்ணப்ப படிவம் நெல்லை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் க. பாண்டியராஜன் தலைமையில் வழங்கப்பட்டது. மாநகர மாவட்ட செயலாளர் முகமது அலி உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் தேமுதிக அமைப்பு தேர்தலுக்கான விண்ணப்பங்கள் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பார்த்தசாரதி தலைமையில் வழங்கப்பட்டது. முன்னதாக வார்டாக சென்று பார்த்தசாரதி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் உடன் இருந்தனர். அரியலூரில் தேமுதிக அமைப்பு தேர்தலுக்கான விண்ணப்பம் வழங்கும் பணி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் மைக்கேல் ராயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேமுதிக அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருவதை முன்னிட்டு ஊட்டியில் மாவட்ட பொறுப்பாளர் வேணுராம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் AR இளங்கோவன் தலைமையில் கும்பகோணத்தில் நகர அமைப்பில் போட்டியிடும் கழக பிரமுகர்கள் விண்ணப்பம் வழங்கப்பட்டது. முன்னதாக தேர்தல் குறித்து தொண்டர்களுக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. அருப்புக்கோட்டையில் தேமுதிக அமைப்பு தேர்தலில் விதிமுறைகள் குறித்து மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் VC சந்திரகுமார் தொண்டர்களுக்கு விளக்கி கூறினார். இதைத் தொடர்ந்து கிளைக்கழக செயலாளர் பதவிக்கு போட்டியிடுபவர்களுக்கு விண்ணப்பம் வழங்கப்பட்டது. துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி, போலி நபரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார். ஓசூர் அருகே நடைபெற்ற மாட்டுத் திருவிழா, ஒரு ஜோடி மாடு 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையான அதிசயம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.